காப்பீடு திட்டத்தின் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பில் திருத்தம் ஏற்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கவுன்சில் கூட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படாதது பொதுமக்களுக்கு அதிருப்தியை கொடுத்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், காப்பீடு திட்டங்கள் மீதான வரி விகிதத்தை குறைப்பது குறித்தான அமைச்சர்கள் குழுவின் அறிக்கை மட்டுமே இறுதியானது அல்ல. உடல்நலம் மற்றும் ஆயுள் காப்பீட்டு பிரீமியங்களில் சம்பந்தப்பட்ட இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் கருத்துக்களுக்காக காத்திருக்கிறோம். அவர்கள் அறிக்கைகளை இறுதி செய்து கவுன்சிலின் விவாதத்திற்கு சமர்ப்பிப்பார்கள். அதன் அடிப்படையில் முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். கேரமல் பாப்கார்னில் சர்க்கரை சேர்க்கப்படுவதால் இனிப்பு பண்டங்களுக்கு விதிக்கப்படும் வகையில் அவற்றுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்க முடிவு செய்ததாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். மேலும் சாதாரண பாப்கார்ன், உப்பு வகை உணவுகளில் நாப்கின் வருவதால் அவற்றுக்கு 5% வரியும், பேக்கெட் செய்யப்பட்டதாக இருந்தால் 12% ஜிஎஸ்டி வரியும் விதிக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.